இன்னைக்கு என் தங்கச்சியோட மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி பொண்ணு ரொம்ப குஷியா தான் இருக்காங்க. அதிர்ஷ்டிக்கு என்ன அவசரம் தெரியல, டைம் ஆயிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால நாங்க 3 பேர் தான் போயிருந்தோம். போனோடனே அதிர்ஷ்டியோட சித்தப்பா அவங்கள ஆசையா தூக்குனாங்களா. அதிர்ஷ்டி ஒரே அழுகு. நிறைய பேருக்கு எடுக்கிறதுனால கொஞ்சம் தூரமா போயிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணோம். வள்ளியூர்ல ஒரு கடைக்கு தான் வந்திருந்தோம். நாங்க ஒரு கார்ல வந்தது மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு கார்ல வந்துட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் அங்க நிறைய ட்ரெஸ் ஆடி சேல் போட்டிருந்தாங்களா, அதை பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்ல அழுதுகிட்டு இருந்த அதிர்ஷ்டி இப்ப பயங்கரமா போய் ஒட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் வந்ததும் ஃபர்ஸ்ட் நாங்க கல்யாண பட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். எங்க ட்ரெடிஷனல் படி சாண்டில் இல்லைன்னா கோல்டு கலர் சாரி தான் வியர் பண்ணுவோம். சில பேர் ஒயிட் ஃப்ராக் அந்த மாதிரி கூட வியர் பண்ணுவாங்க. என் தங்கச்சியும் சாண்டில் வேண்டாம் நான் கோல்டு கலர் சாரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2-3 மாடல் பார்த்துட்டு இருந்தாங்க. கோல்டு கலர் சாரிலையும் ரொம்ப பிளெயினா இருந்தா நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலா ஒன்னு செலக்ட் பண்ணோம். நீங்க இந்த 2 சாரியில எது நல்லா இருக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல அதிர்ஷ்டுக்கு ஃப்ரெண்ட் வேற கிடைச்சிட்டாங்களா, எங்களாலும் கண்டுக்கவே இல்ல. இவங்க எனக்கு கொழுந்தனோட அக்கா பிள்ளைங்க. நெக்ஸ்ட் ரிசப்ஷனுக்கு லெஹங்கா தான் வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி கேட்டதுனால அதான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஆளை பாத்தீங்களா போக போக ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. லெஹங்காலயே 2-3 கலர் சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ராணி பிங்க் கலர், நெக்ஸ்ட் இந்த வாடாமல்லி கலரும் பிடிச்சிருந்து. உங்களுக்கு இந்த 2 கலர்ல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் லெஹங்கா எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன், ஆனா எனக்கு கொஞ்சம் ஹைட் இஷ்யூனால செட் ஆகல. ரெண்டாவது நான் சாரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2-3 கலர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலா இந்த டார்க் ஒயின் கலரும் இந்த ப்ளூ கலரும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இந்த 2 கலர்ல எனக்கு எது சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் இடைவெளிக்காக சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் மாப்பிள்ளை வீட்ல இருந்து மைனிக்கு சாரி எடுத்து கொடுப்பாங்க. ஐ மீன் எனக்கு போன உடனே இந்த லாவெண்டர் கலர் சாரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இந்த கலர் சாரி என்கிட்ட இல்ல, அதனால இதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தான் பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியில 3 பேர் இதே கலர் சாரி எடுத்து வச்சிருந்தாங்க. லாஸ்டா பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியில 3 பேர் இதே கலர் தான் எடுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப டைம் ஆனதுனால எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால சின்னதா ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஆதிஸ்ட்ரிக்கு தான் இந்த பொம்மையில போட்டிருந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஆனா ரொம்பவே ஹைட்டா இருந்துச்சு. சொல்ல போனா அங்க பார்த்த எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் வாங்கி கொடுக்குன்னு தான் ஆசை, ஆனா காசு தான் கொஞ்சம் கஷ்டம். மார்னிங் அப்புறம் ஈவினிங் 2 நேரத்துக்குமே 2 ட்ரெஸ் பார்க்கணும். நாங்க நிறைய ட்ரெஸ் பார்த்தோம், அதுல ஒண்ணு தான் செலக்ட் பண்ணோம். ஈவினிங் ஆயிடுச்சு, நாங்களும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இனி உள்ள பர்ச்சேசிங்க நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. எவ்வளவு டயர்டுனா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாம் பிளாட் ஆயிடுச்சு, அவ்வளவு டயர்ட் ஆயிட்டோம். உங்களுக்கு எந்தெந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.